பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். சரி, நம்ம கர்த்தருடைய செய்திக்கு நேராக என்ன செய்யலாம், நம்ம கடந்து போகலாம். கடந்த வாரத்தில் சிஸ்டர் விக்டோரியா சொன்ன பிரகாரமாக கடந்த வாரத்தில் நம்ம ஒரு தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் பார்த்தோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்கமான ஒரு தரிசனம் இல்லாத பட்சத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சீர்கேடு என்பது உங்களுக்கு நன்றாய் தெரியும். அந்த வார்த்தை நாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. அந்த சீர்கேடு என்கிற அந்த வார்த்தையை நாம் விரும்பாத தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தீர்க்கமான ஒரு தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத பட்சத்தில் நமது வாழ்க்கை சீர்கெட்டு போகும், அலங்கோலமாய் போகும், ஒரு ஒழுங்கற்ற ஒரு நிலைமையில் இருக்கும், ஒரு அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்காது, ஒரு பர்ஃபெக்டாக என்ன செய்யாது இருக்காது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கணும்னா, தீர்க்கமான ஒரு தரிசனம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் யூ, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்க்கமான ஒரு சரியான ஒரு தரிசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். இந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் நினைவில் வருவது, நாம் ஏதோ ஒரு காட்சியை பார்த்தோம் ஜெபிக்கும் போதோ அல்ல படுத்திருக்கும் பொழுதோ அல்லது யாரோ ஒருவர் நம்ம மேலே கை வைத்து ஜெபிக்கும் போதோ ஒரு காட்சியை பார்த்தது போல நாம் இந்த தீர்க்க தரிசனத்தை நினைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி கடந்த வாரத்தில் சொன்னேன். பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும், according to the Old Testament, the vision is something what we see. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் தீர்க்க தரிசனம் என்பது நமக்கு ஒரு காட்சி பொருளாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த காட்சி பொருள் மட்டுமல்ல, அது நம்முடைய நோக்க பொருளாய் மாறிவிடுகிறது. தரிசனம் என்பது வெறும் நாம் படம் பார்க்கறது இல்லை, கலர் ஃபிலிமை பார்த்தேன், ஒரு காட்சியை பார்த்தேன் என்பது மட்டுமல்ல, அதுவும் தேவன் சில வேளையில் நமக்கு கொடுக்கின்றார். ஆனால் தரிசனம் என்பது நோக்கமாய் மாறிவிடுகிறது. இந்த நோக்கம் என்பது the purpose. என்னுடைய தரிசனம் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன? இந்த நோக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்த போது, the purpose அப்படின்னு வந்த பிறகு, இந்த பர்பஸ்க்கு அடுத்த வார்த்தை என்னன்னா, there's a goal. எப்படிங்க? there's goal அப்படின்னா ஒரு இலக்கு இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டுமானால், இட்ஸ் நாட் சம்திங் யூ சிட்டிங் இன் த சேர் or you sleeping in the bed, then suddenly they come to your hand. உங்கள் கையில் வந்து திடீர்னு வந்து என்ன செய்ய போகிறதில்ல, வரப்போகிறது இல்லை. ஹலோ, எப்படிங்க? அந்த நோக்கம், அந்த நோக்கத்தை நமக்கு என்ன வந்துருச்சு, இப்போ ஒரு கோல். என்னது? ஒரு கோல், ஒரு இலக்கை நாம் வைக்கிறோம். அந்த இலக்கை அடைவது இஸ் நாட் சம்திங் திடீர்னு நம்ம உட்காந்துருக்கும் போது உங்கள் கையில் கொண்டு கொடுக்க போகிறதில்ல. அந்த இலக்கை நீ அடைய வேண்டுமானால் உன்னுடைய வாழ்க்கையிலே திட்டம் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். திட்டமிடாத எந்த விஷயமும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படாதீர்கள். Unless the God is to do some miracles, that is different. That is a miracle. That's why we call it a miracle. அதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், அற்புதம் சொல்கிறோம். ஆனால் அந்த கோல் நீங்கள் போய் ரீச் அவுட் பண்ணணும்னா, யூ மஸ்ட் ஹேவ் அ பிளான். நீங்கள் நிச்சயமாய் திட்டம் போடணும். உங்கள் வாழ்க்கையில் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட இந்த 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 மெத்தட் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஹலோ, இந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணுங்க. தென் யூ see the result. அதன் பிறகு அதன் முடிவை நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க.
திட்டமிடாத எந்த ஒரு காரியமும் அலங்கோலமாக இருக்கும். சில வேளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சபை ஆராதனை கூட வி நாட் பிளான் இஸ் சம்திங் லைக் சின்சாயிலா. ஒரு செல் கூட்டமா யூ மஸ்ட் ஹேவ் அ பிளான், தே மஸ்ட் ஹேவ் அ ஆர்டர் அண்ட் சர்வீஸ். It's a birthday function, they must have a plan, they must have a order and service. Then அந்த நிகழ்வு நம்ம பார்க்கிறதுக்கு சீராக என்ன செய்யும் இருக்கும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் அது யாரும் சொன்னாங்க சீர்கொண்டு போவாங்களாம். எப்படிங்க? சீர்கொண்டு போவாங்களாம். சீர்கொண்டு போக மாட்டாங்க, சீர்கெட்டு போவார்கள். ஸோ அந்த பிளான் அங்கே வந்ததுமே என்னன்னா, அந்த பிளான் வந்ததுமே அடுத்தது நீங்கள் உட்காந்துருக்க முடியாது, நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. ராமின் சொல்லலாமா? நன்றாய் கவனிங்கள். நீங்கள் ஒரு ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலேயே இருக்கீங்க. இந்த வாடகை வீட்டை எவ்வளவு நாளைக்கு தான் அந்த வாடகை வீட்டிலேயே நான் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சிந்திக்காத பட்சத்தில் நீங்கள் அந்த வாடகை விட்டு போகவே மாட்டீங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, நான் ஒரு வீட்டை வாங்க வேண்டும், எனக்கென்று ஒரு வீட்டை வாங்க வேண்டும், சொந்த வீட்டை வாங்கணும். 700 வெள்ளி கட்டி ஒரு வாடகை வீட்டில் என்ன செய்வீங்க இருப்பீங்க. நீங்கள் நல்லா உட்காந்து யோசிச்சிங்கன்னா, இல்லை தலைகிலையாக கவுந்து போட்டு உட்காந்து யோசிச்சா கூட உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு வரும். என்னென்னா, அந்த 700 வெள்ளி நம்ம வாடகை வீட்டுக்கு கட்டுறதை காட்டிலும் ஒரு சொந்த வீட்டுக்கு நம்ம என்ன செய்ய கட்டிட்டோம்னா, வீடு நமக்கு சொந்தம். ஆண்டவருடைய வருகை தாமதமானா நம்முடைய பிள்ளைகள் அதை சுதந்திரிப்பார்கள். Am I say sense? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உண்மையை பேசுறேன்னா, சரியான சத்தியத்தை சொல்லி கொடுக்குறேன்னா, ஸோ அதுதான் பர்பஸ், அதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தை நீ அடைய வேண்டுமானால் ஒரு லக்கை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ட்ராப் பண்ணணும். லக்கை வச்சு அதை பிளான் பண்ணாத பட்சத்தில், அதுக்காக வேண்டி நீங்கள் செயல்படாத பட்சத்தில், nothing is going to happen in your life. So maybe we can talk about your personal life. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தை குறித்து, ஒருவேளை நீங்க இருக்கிறதான சபையை குறித்து, ஒருவேளை உங்களுடைய தொழிலை குறித்து, இப்படிப்பட்ட ஒரு மெத்தட் பிளான் இல்லாத பட்சத்தில் you cannot have anything. நீங்க எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. Then end of the time, the many people is a complaint to the God, the murmur to God. ஆண்டவர் மேல முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் மேல என்ன செய்யறோம்? குறைப்பட்டுக்கிறோம். நானும் தான் 15 வருஷமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்ககிட்ட இருக்கிறேன், ஆனா எந்த ஒரு காரியமே எனக்கு நடக்கலையே. 20 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிக்கலையே. நீங்க நிறைய பேர் சொல்றோமா இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்களா இல்லையா? 10 வருஷம் ஆச்சுங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன். நீ அப்படி இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஆண்டவர் மேல தப்பே கிடையாது, அவர் மேல எந்த விதமான குறையும் கிடையாது, அவர் மேல எந்த விதமான குறைச்சலும் கிடையாது. He want to give to you, he want to bless you. அவர் உன்னை கொடுக்க விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை உயர்த்த விரும்புகிறார், உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், உன்னை உன்னத ஸ்தலத்தில் வைக்க விரும்புகிறார், உன்னை வேறு விதமாய் பார்க்கிறார், உன்னை வேறு விதமாய் ரசிக்கிறார், உன்னை வேறு விதமாய் அவர் கற்பனை பண்ணி வைத்திருக்கிறார். ஆனா நாம அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு, சில வழிமுறைகள் இருக்கிறது. அதை செய்யாத பட்சத்தில் you cannot receive. பாருங்க, போன வாரம் சொன்ன இந்த விஷயத்தை கூட என்ன செஞ்சோம், இன்னைக்கு நம்ம நினைச்சோம்
இந்த 7 நாளில் நம்ம அதை மறந்துட்டோம். எத்தனை பேர் போன வாரத்தில் இந்த மெசேஜை கேட்ட பிறகு ஏதோ ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஏம் பண்ணீங்க? உன்னோட பர்சனலில் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணீங்க? உங்கள் குடும்பத்தில் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணீங்க? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ, அல்லது சபைக்கு அடுத்த காரியத்தை கொடுத்தோ நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணது எத்தனை பேர்? இதுவும் ஒரு பிரசங்கமாய் முடிந்ததே தவிர the most of the peopleக்கு என்ன இல்லைன்னா இது ஒரு ரியலா மாறல. Am I right? அதுதானே உண்மை. நீங்க யோசிக்காத, நீங்க பார்க்காத, நீங்க எதிர்பார்க்காத, நீங்க பேசாத, நீங்க கேட்காத எதுவுமே உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. ஹலோ, நீங்க யோசிக்காத, நீங்க எதிர்பார்க்காத, நீங்க கண்ணால பார்க்காத, நீங்க எதிர்பாராத, நீங்க பேசாத, நீங்க முயற்சி பண்ணாத, திட்டமிடாத எந்த ஒரு காரியமும் உங்க வாழ்க்கையில நடக்க போறதாக நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்காதீர்கள். எப்படி நடக்கும் சொல்லுங்களேன். நீங்க என்ன நினைக்கிறேன், நான் ஒரு பெரிய குடும்பமா மாறணும், நான் தனி நபர் ஒரு பெரிய குடும்பமாக மாறினா எப்படி மாறுறது? எனக்கு வந்து திருமணமே பிடிக்காதுன்னா அவன் எப்படி குடும்பமாக மாறுறது? பேருக்கு புரியுது? ஆமாங்க, திருமணமே பண்ண மாட்டேன்னா ஒரு குடும்பமாக இருக்கணும்னா எப்படி குடும்பம் வரும்? வருமா? குடும்பம் வருமா? ஆமாம், ஒரு 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 பெண்ணு மேலே ஆசை வரணும், ஒரு காதல் வரணும். இல்லை கல்யாணம் பண்ணி ப்ரோப்போஸ் பண்ணியாதான் கல்யாணம் பண்ணணும். ஒன்று காதல் பண்ணி கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா ப்ரோப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி அதன் வழி சில திட்டங்களை போடணும். குழந்தைகள், அந்த குழந்தைக்கு குழந்தைகள், பிள்ளைகள் நிறையா அப்படின்னும் போது அது ஒரு குடும்பம் மாறுது. இல்லைன்னா எப்படிங்க வரும்? இப்போ நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த விஷயங்கள். சரி, கவனிங்க. கடந்த வாரத்தில் தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்ப தீர்க்க தரிசனம் இருந்தால் ஜனங்கள் சீரடைவார்கள். ஒரு ஆமீன் சொல்லலாமா? இந்த சபை கூட தரிசனம் இல்லாத பட்சத்தில் ஒண்ணு நடக்காது. இப்ப நீங்க யோசிக்கணும், என்ன யோசிக்கணும்? நான் போற சபையில இந்த சபையை குறித்து உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒரு நோக்கம் இருக்கணும். நான் போகிற இடத்துல நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். இந்த கொஞ்சம் பேரை நாங்கள் நிறைவாக்கணும்னா நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு கோல் இருக்குது, எனக்கு ஒரு நோக்கம் வருது. இந்த வருஷத்தில் நான் எப்படியாவது ஒரு 5 பேரை என்ன செய்யணும்? இந்த சபைக்கு கொண்டு போகணும். ஆதாயம் பண்ணியாவது, இல்லை இது தொட்டியில் மீன் பிடிச்சாவது. அது தொட்டியில் மீன் பிடிக்கிறதுலாம் வேலைலாம் வேண்டாம். தெரியுமா, நிறைய பேர் இன்றைக்கி சபை எப்படி? ஆமாம், தொட்டியில் மீன் பிடிக்கிற கதை தான் இன்றைக்கி நிறைய இருக்குது. நீங்கள் ஸ்டேஜெல்லாம் புதுசாக ஆரம்பிக்கிற இடத்துல போய் பாருங்களேன். அங்கே போய் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச 20 முகம் அங்கே இருக்குது. எப்படி இருக்குதுங்க? கர்த்தர் என்னை சபை ஆரம்பிக்க சொன்னா ஒரு எல்லாம் அவையில் தான் பேசுவீங்கப்பா. எப்படி? இந்த தொட்டியில் இருக்கிற மீனை பிடிச்சி அந்த இடத்துல எக்யூரியத்தில் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கு அந்த எக்யூரியத்தில் நிற்காது. அது அங்கிருந்து லம்பாட் பண்ணி என்ன செய்யும்? வேறொரு எக்யூரியத்தில் போயிருக்கும். I'm not much interesting about that people is come from these other churches. Yes, sometime அவங்க சில வேளையில் அங்கே வரும் பொழுது, அவங்க தீர்மானம் பண்ணி வரும் பொழுது அவர்கள் உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருப்பாங்க. இல்லைனா இல்லை. இந்த நியர்பை சர்ச்சில் நீங்கள் போய் பாருங்கள். இங்கே இருக்கிற இந்த பிஜே நியர்பை சர்ச்சில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த தமிழ் சபையை பொறுத்த வரைக்கும் இந்த சபையில் ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த சபையில் இருந்தவர்கள் நிறைய 100 கணக்கில் இருக்கிறாங்க இந்த ஏரியாவில். என்னுடைய காலத்தை மட்டும் சொல்லலை, நான் என்னுடைய காலத்துக்கு முந்தின காலத்தையும் சொல்கிறேன். எல்லாம் இங்கே இருக்கீங்களா?
எல்லாம் இங்கே இருக்கீங்களா? நீங்கள் எங்கே போனாலும் எங்களுடைய மத சேச்சி தான்றாங்க. எங்கே போனாலும் ரூட் எங்கிருந்து தான் வருது? எல்லாம் இருக்கீங்களா? எஸ். ஸோ இந்த வருஷத்தில் நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேராவது நான் கொண்டு போய் ஆகணும் அப்படி நீ நினைக்காத பட்சத்தில், உங்களுக்கு ஒரு கோல், ஒரு தரிசனத்தை வைக்காத பட்சத்தில் நீங்கள் செயல்பட போகிறதில்ல. இந்த வருஷமும் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்னுடைய பர்சனல் ப்ரே பண்ண போகிறோம், குடும்ப ஜெபம் பண்ண போகிறோம், செல் கூட்டங்களை நடத்த போகிறோம். அப்புறம் என்னது? நாம் நம்முடைய வேலையை பார்க்க போகிறோம், தொழிலை பார்க்க போகிறோம், மனைவியை பார்க்க போகிறோம், பிள்ளைகளை பார்க்க போகிறோம், என் குடும்பத்தை பார்க்க போகிறோம், எனக்கு அடுத்த காரியங்களை பார்க்க போகிறோம். ஆனால் அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த சேர்ச்சில் ஆள் வர 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 எப்படி கரெக்டாக பிடிக்கிறார் பாருங்க பாயிண்ட்ஸை. வர வர ஒரு 5 பேர், இந்த 5 பேரை நான் என்ன செய்ய போகிறேன்? எப்படி டார்கெட் பண்ண போகிறேன்? எப்படி பிளான் பண்ண போகிறேன்? எல்லாம் இங்கே இருக்கீங்களா? எல்லாம் இங்கே இருக்கீங்களா? எல்லாம் இங்கே இருக்கீங்களா? பிரைஸ் லார்ட். எல்லாம் இருக்கிறவங்க ராமின்னு சொல்லுங்களேன். You won't become as a doctor. It's nothing going to happen immediately, suddenly. That is your purpose. You want to become as a doctor. நீ ஒரு மருத்துவராக மாறணும். மாறுறதுக்கு அதுதான் உன்னுடைய நோக்கம். அந்த நோக்கம் இருக்குமானால் அது உன்னுடைய கோலாக மாறுது. அந்த பர்பஸ் இருக்குமானால் கோலாக மாறுது. அந்த கோல் இந்த இடத்துல இருக்குது. அதை போய் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நீ என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு பிளான். நான் என்ன செய்தால் அங்கே போக முடியும்? பிளான் பண்ணணும், இறங்கி ஃபீல்ட் ஒர்க் செய்யணும். எல்லாம் அங்கே இருக்கீங்களா? எல்லாம் அங்கே இருக்கீங்களா? எல்லாம் இருக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு நீங்கள் அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க, நாங்களும் அதை ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்களும் புதுசாக பேசுறது போல பேசுகிறீங்க, நாங்களும் புதுசாக கேட்குறது போல தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படிங்க? அதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பைபிளை நல்லா வாசிச்சு பாருங்கள். ஆண்டவர் பலமுறை திரும்ப திரும்ப அதையே தான் பேசியிருக்காரு. எல்லாம் இங்கே இருக்கீங்களா? எல்லாம் இங்கே இருக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்களேன். திரும்ப திரும்ப என்ன செய்கிறாருன்னா அதை தான் பேசுகிறார். ஏன் தெரியுங்களா? நம்ம நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் திரும்ப 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 ஒரு விஷயத்தை நம்மகிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்கும். சில வேளை பிள்ளைங்களுக்கு ஒரு முறைக்கு 2 முறை சொன்னால் கோபம் வந்துடும். 2 தடவை என்ன திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, ஏன் திரும்ப பேசுகிறோம் அப்படின்னு ஒரு என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? திரும்ப சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீ முத தடவை சொன்னதை செய்யலை, 2வது சொன்னதை செய்யலை, 3வது தடவை சொல்கிறேன் அந்த காரியம் நடக்கலை, 4வது தடவை சொல்கிறேன் அந்த காரியம் நடக்கலை. சொன்னதை நீ செய்யாமல் இருக்கிறதுனால மறுபடியும் உன்னை நினைவுபடுத்த வேண்டியதாகவே இருக்கிறது. நீங்க ஆண்டவர் பாருங்க, பல முறை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிற the same things. We all fed up. Most of the children is fed up. என்னையா இந்த ஆளுக்கார வயசாச்சு, சும்மா அதையே போட்டு ரிப்பீட் பண்ண உழப்பிக்கிட்டு இருக்காரு. இல்லைங்க இருக்கீங்களா? எவ்வளோ நல்லது தெரியுங்களா ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறது. அந்த திரும்ப சொல்கிறது என்ன தெரியுங்களா? அதுவே அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற ஒரு அன்பை என்ன செய்யுது? வெளிப்படுத்துது. அந்த திரும்ப சொல்லுதல் எதை காண்பிக்கிறது தெரியுமா? அவர் நம்மேல் வைத்திருக்கிற தயவை காண்பிக்கிறது. திரும்ப சொல்லுது அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பையும் கிருபையும் தயவையும் இரக்கத்தையும் காண்பிக்குது. ஏன்னா அவர் ஒரு தடவை சொல்லி செய்யலன்னு படான்னு வைக்கல. பார்த்தீங்களா? புரியுதா என்ன சொல்றேன்னு? அப்ப என்ன காமிக்குது? அன்பு, இரக்கம், தயவு. அப்பவே உன்னை பனிஷ் பண்ணல, அப்பவே உன்னை தண்டிக்கல, அப்பவே உன்னை என்ன செய்யல, கடிந்து கொள்ளல. அவர் சொல்றாரு நான் உன் மேல நேச்சிரு, நீ தான் செய்யணும். எல்லாம் இருக்கீங்களா? இருக்கிறவங்க ராமன் சொல்லுங்களேன்.
சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து இந்த காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு ஓகே, இந்த தரிசனம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவது அப்படின்ற ஒரு காரியத்தை நாம் என்ன செய்ய போறோம், நாம பார்க்க போறோம். தரிசனம் நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் சொன்னேன், தரிசனம் என்பது ஒரு வெறும் காட்சி பொருள் மட்டுமல்ல, தேவன் நமக்கு வெளிப்படுத்தின காரியம் மட்டுமல்ல, நோக்கமும் என்ன செய்கிறது, நோக்கமும் தரிசனமாய் மாறிவிடுகிறது. புரியுதுங்களா? நான் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? சரி, இந்த தரிசனம் நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. போன வாரத்தில் தரிசனம் இல்லாத இடங்கள் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்ப தரிசனத்தை எப்படி கொண்டு போறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு இந்த தரிசனம் நிறைவேற ஒரு சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன். எடுத்து வாசிக்கலாம். ஹபக்குக் என்று சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 2-3. Habakkuk chapter 2 verse 2 and 3. வாசிங்க பிரதர். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது நிறைவேறும், அது பூரணமாகும், அது ஒருபோதும் பொய் சொல்லாது, அது ஒருவேளை தாமதித்தாலும் லேட் ஆனாலும் என்ன செய்ய, அதுக்காக என்ன செய்ய, வெயிட் பண்ணு, காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஒரு ஆமீன் சொல்லலாமா? அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. மிக முக்கியமாக இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு உன்னத ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகின்ற ஒரு வசனம். ஹாபக்குக் 2வது அதிகாரத்தில் 2வது வசனம். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், கவனியுங்கள். வசனம் என்ன சொல்லுது? தீர்க்க தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வர. நான் இந்த காட்சி உங்களுக்கு சும்மா சொல்லிடுறேன். சொல்றாரு, தீர்க்க தரிசனத்தை முதலாவது எழுதிவிடு. தீர்க்க தரிசனத்தை என்ன செய், எழுது, அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி. மற்றவர்களும் நம்மை பாஸ் பண்ணும்போது பார்க்கிறவர்களும், இனி வருகிற சந்ததியும், நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அல்லது இனி வருகிற சந்ததியும் அதை வாசிக்கும்படியாக, அவர்களும் இதை வாசிக்கும்படியாக தீர்க்கமாய் பலகையிலே என்ன செய்ய வரை அப்படின்றார். அந்த பலகையிலே உன்னுடைய தரிசனத்தை கல்வெட்டாய் என்ன செய்ய, உன்னுடைய கல்லில் பதிப்பது போல பதித்து விடு. அந்த பலகையிலே அதை செதுக்கி விடு, வரைந்து விடு, செதுக்கி விடு. செதுக்கி எல்லாரும் பார்க்கிற பிரகாரமா வச்சிரு. அதை கடந்து ஓடுகிறவனும் அதை வாசிக்கட்டும். மட்டுமல்ல, குறித்த காலத்திற்காய் நீ எழுதின, நீ பார்த்த, தரிசித்த அந்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. That is a time. That is a time for the vision become as alive or fulfill. அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கான ஒரு காலம் இருக்கிறது. குறித்த காலம் என்ன செய்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே விளங்கும். அந்த நாள் வரும் பொழுது அது நிச்சயமாய் நீ பார்த்த, தரிசித்த, எழுதின அந்த காரியம் நிச்சயமாய் என்ன செய்யும், நடக்கும். ஒருவேளை அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு.
I want to tell you something. Maybe it's a delay. தாமதம் என்கிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும் தாமதம்? ஆண்டவர் தெரியலையா, ரொம்ப தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா, தாமதம் என்கிற வார்த்தை ஆண்டவருடைய அகராதியிலே கிடையாது. என்ன பாஸ்டர் எப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க. ஒரு அம்மா அடிக்கடி ஆங்கில அதில் ஜெபம் பண்ணுவாங்க. Lord, suddenly you do with a miracle, Lord. Suddenly. நானும் உட்காந்து இதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நான் திடீர்னு எதையும் செய்யறதே இல்லைன்றாரு. ஆண்டவர் என்ன, நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறதில்ல? என்னங்க எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஐயோ ஓகே, திடீர்னு செய்ய மாட்டார், சடன்லி எதையும் செய்ய மாட்டார். இந்த சடன்லி, தாமதம், டிலே, இதெல்லாம் யாருடைய வார்த்தைனா ஆண்டவருடைய வார்த்தையே கிடையாது. நமக்குத்தான் சடன்லி. யாருக்கு? நமக்குத்தான் சடன்லி, நமக்குத்தான் டிலே. ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அது தாமதமும் கிடையாது, அது சடன்லி கிடையாது. அவர் குறித்த காலத்தை சரியாய் வைத்து அந்த சரியான நேரத்தில் அதை செய்து முடிக்கிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா கபரபரபர ரிபா மஷி கேரிபா துரியா நம கபரபரபர ரிபா மஷி. ஓ ரபா கபர மம ரிகே. ஓ ரபா லலலல மஷி கேரி கபதுலினா ம கபரபர ரிபா மசி. I want to tell you, தப்பு கணக்கு போடாதீங்க. ஆண்டவருடைய அகராதியில டிலேன்றதே கிடையாது. I tell you. ஐயோ தாமதம் பண்ணிட்டாரு. இல்லைங்க. எப்படி தாமதம் பண்ணுவாரு? ஓ திடீர்னு செஞ்சாரு. திடீர்னு செய்யல, திடீர்னு செய்யல, தாமதமும் பண்ணல. ஏன் எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த காரியத்தை உடனே கொடுத்தாரு, எங்களுக்கு மட்டும் இந்த 2 வருஷம் ஆகுது, எங்களுக்கு மட்டும் 3 வருஷம் ஆகுது, ஆண்டவர் ரொம்ப தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹலோ, என் ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு குறித்த காலத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்வதற்கு கத்த தீர்மானம் பண்ணி எழுதி சரியான நேரத்துக்காய் காத்து கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தாமதிப்புங்க. we always come as a delay. எப்படிங்க? நீங்களும் நானும் எப்படி தாமதம் பண்ணுவோம்? 8:30 மணிக்கு ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வருவோம் சொல்லுங்களேன்? எத்தனை மணிக்கு வருவோம்? 9 மணிக்கு வருவோம். there's a reason நாம டிலே பண்ணுவோம். உங்களுக்கு தெரியுமா, என் ஆண்டவர் டிலே பண்ணவே மாட்டாருங்க. பிகாஸ் அவர் நான் சொல்றேங்க, உண்மைங்க, இது சத்தியம். நீங்களும் நானும் சேர்ந்து தான் ஒரு தீர்மானம் பண்ணினோம். ஆண்டவரே, உங்களை 8:30 மணிக்கு நாங்கள் ஆராதனைக்கு என்ன தீர்மானம் பண்ணிட்டோம். ஆண்டவரை அக்ரி பண்ணி என்ன செய்யறது, டாக்குமெண்ட்டை பார்த்து சாப் பண்ணிட்டார். ஓகே ரைட், யூ கோயிங் டு ப்ரே, யூ ஆர் கோயிங் டு வர்ஷிப் மீ, இஸ் இட்? யூ கோயிங் டு praise me, is it? And the 8 o'clock every Sunday, yes, okay, I receive, approved. அவர் வந்துடுறாருங்க. இங்க என்னங்க உங்களுக்கு புரியலையா? ஐயோ புரியலையா? எத்தனை பேருக்கு புரியுதா இல்லையா? அவர் கேட்கல, நாம தீர்மானிச்சதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அதை அப்ரூவ் பண்ணாரு. 8:30 மணிக்கு இப்போ அப்ரூவ் பண்ணின ஆண்டவர்கிட்ட நம்ம டிலே பண்ணலாமா? நமக்கு தாங்க டிலேன்னு. நம்ம என்ன செய்வோம்? பல சாக்கு போக்குகளை சொல்லுவோம், பல காரணங்கள் சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே கவனிங்க, நான் என்ன செஞ்சேன்னா, சில வேலையில் முன்ன என்ன செய்வேன்னா, சரி போகலாம் அப்படின்னு என்ன செய்வேன், போவேன். ஆனால் சில முக்கியமான விஷயம் பாருங்க, நாம் ஆஃபீஸ்க்கு மட்டும் கரெக்டாக 9 மணிக்கு முன்னுக்கு 10 நிமிஷம் முன்னுக்கு இருக்க பார்க்குறோம். ஒரு முறை ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், டேய் நீ எவ்வளவு மோசமானவன் தெரியுமா நீ அப்படின்னாரு. என்ன சொன்னாருங்க? உங்களை சொல்லலை, என்ன சொன்னார்?
ஒரு சாதாரண உன்னுடைய வேலைக்கு 9 மணிக்கு முன்னுக்கு சூப்பர்வைசர் ஏசுவான், மேனேஜர் ஏசுவான், நீ லேட்டாக போனேன்னா உனக்கு நஷ்டமாகும், நீ லேட்டாக போனேன்னா உனக்கு கஷ்டமாகும், உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தெரிகிற ஒரு மனுஷனுடைய ப்ரெஷருக்கு நீ பயந்து நீ என்ன செய்கிற, ஒன் டைமில் போகிறதுக்கு பிஃபோர் த டைமில் நீ போகிற நினைக்கிற. பட் நீ என்கிட்ட எத்தனை பேருக்கு புரியுது? தேவ ஆவியை உடைய ஒரு தேவனுடைய மனுஷன் இதை தப்பாக யோசிக்காமல் நீங்கள் சரியாக யோசிச்சு உங்களுடைய ஆவியில் தேவனுடைய சமூகத்தில் ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை பண்ணணும். The God is not accept, He is not interested in your reason. If God want to give you a reason, how you can come before the 8:30, He can give you many reason. நீ எப்படி 8:30 மணிக்கெல்லாம் சபைக்கு வர முடியும் அப்படின்னு உனக்கு ஒரு காரணம் கொடுத்தாருன்னா நீயும் நானும் நிற்கவே முடியாது. Am I right? Am I right? எல்லாம் இங்க இருக்கீங்களா? நம்ம பொறுத்த வரைக்கும் தான் டிலே, நம்ம பொறுத்த வரைக்கும் தான் சடன்லி. ஆண்டவருடைய அகராதியில் கிடையவே கிடையாதுங்க. நல்லா கவனிங்க. குறித்த காலத்திற்காய் என்னது தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும். அந்த தாமதம் என்கிற வார்த்தை உங்களுக்கு நமக்கு சொல்றாரு, அவர்கிட்ட தாமதம் கிடையாது. இப்ப ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய ஜனங்கள் அந்நிய தேசத்தில் 400 வருஷங்கள் அடிமைகளாக இருப்பார்கள், அப்பொழுது நான் அவர்களை என்ன செய்வேன், மறுபடியும் அந்த தேசத்திலிருந்து கொண்டு வருவேன் அப்படின்னாரு. 430 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் கொண்டு வந்தாரு. நோ 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 He was already fixed in the 430 years. அந்த நாள் தான் அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட நாள். எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். என்னைக்கு அந்த பஸ்காவை அடித்து புறப்பட்டார்களோ அதுதான் தேவன் ஏற்கனவே தீர்மானித்தப்பட்ட நாள். அதெல்லாம் பிரசங்கி சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் என்னது ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தை கரெக்டாக வகுத்திருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, தேவன் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறாராம். நமக்கு வருஷத்தில் 365 நாள், அந்த 365 நாளில் 12 மாதங்கள், ஒவ்வொரு மாதத்திலும் 4 வாரம் இல்லைன்னா 5 வாரங்கள், ஒவ்வொரு மாதத்திலும் 4 சண்டே இல்லைன்னா 5 சண்டே, ஒவ்வொரு மாதத்தில் என்னது 30 நாள் அல்லது அந்த 30 நாளுக்குள்ள 7 நாள் வாரங்கள், அந்த 7 நாள் சேர்ந்தா ஒரு வாரம், 4 வாரம். இந்த 4 வாரம் மட்டும் இல்லை, அந்த ஒரு நாள் 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 60 செகண்ட் இதை தேவன் அக்யூரா செய்கிறாருங்க. நீங்க டைரியில எழுதி நீங்க வச்சா கூட, கேலண்டரை பக்கத்தில் கொடுத்தா கூட, you know, our God have a own calendar. How many people is trust this? தேவன் தனக்கு சொந்த கேலண்டர் வச்சிருக்காரு. தேவன் சொந்த டைரியை வச்சிருக்கிறாரு. எல்லாம் இருக்கீங்களா? எப்படிங்க? சொந்த கேலண்டர் இருக்குது. The God have a own calendar. He will do according to his year. அவருடைய வருஷத்தின்படி, அவருடைய மாதத்தின்படி, அவருடைய நாளின்படி, அவருடைய நேரத்தின்படி, அவருடைய நிமிஷத்தின்படி ஒரு வினாடி கூட விலகி போகாம எக்ஸாக்ட்லியா செய்து முடிக்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த ஜீவனுள்ள தேவன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல 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 விசுவாசிங்களே. ஒரு ரபா கபரா பரபர ரிபா மஷி கேரி மாதிரியான மக்கபரா பரபர ரிபா மஷே. அப்ப நாமளும் கொஞ்சம் அப்படி வரணும் இல்ல? எப்படிங்க நாமும் எப்படி வரணும்? ரொம்ப இல்லைன்னா ஆண்டவரை உங்க மாதிரி அக்யூரா செய்ய முடியாது. ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட கிட்ட நினைச்சிரும் வந்துடுறோம். எல்லாம் இருக்கீங்களா? நீ ஆண்டவர் அது ரொம்ப நேசிக்கிறார். அப்படி செய்யறான் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். அப்படி நினைச்சு செய்யற தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். ஒரு ஆமீன். உங்க பிள்ளைங்க கூட நீங்க 8 மணிகளை காடிக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொன்ன பிறகு என்ன செய்யுதுன்னா, சில பிள்ளைங்க சோம்பேறியா செஞ்சா நமக்கு கோபம் வரும். ஆனா அதே பிள்ளை லேட்டா எந்திரிச்சு, உண்மையில எந்திரிச்சு பட்டு பட்டு பண்ணு அந்த வேலையை செஞ்சுட்டு ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்குது பாருங்க. இப்ப பேரண்ட்ஸ் என்ன நினைப்போம், நம்ம
பரவாயில்ல, அது ஒரு முயற்சி பண்ணுறதில்ல. நம்ம வி ஜஸ்ட் வெயிட் ஃபார் 5 minutes. ரைட்? சொல்லுங்களேன், ப்ராக்டிக்கலாக சொல்லுங்களேன். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அது முயற்சி பண்ணுறதில்ல. சரி, ஓகே, நம்ம ஜஸ்ட் வெயிட் ஃபார் 5 minutes. அது உண்மையாய் செய்யுது. அப்போ சந்தோஷப்படுறோமா இல்லையா பெற்றோர்கள்? அப்ப நம்முடைய ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட நம்ம 8 மணிக்கு வரலனாலும் அந்த கிட்ட 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 வந்ததை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா பட மாட்டாரா? படுவார் அப்படின்னு நினைக்கிறவங்க வரும். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப பேருக்கு சத்தத்தையே காணும். தரிசனம் நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நோக்கம் நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியத்தை வைக்கிறேன். 2 காரியங்க. ஒன்னு, தேவன் நமக்கு கொடுத்ததான தரிசனம் அல்லது ஒரு நோக்கம். 2வது, நாம் தீர்மானித்திருக்கிறதான ஒரு நோக்கம் அல்லது தரிசனம். இது நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செஞ்சா அது நிறைவேறும் அப்படின்ற ஒரு விஷயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கு ஹபக்கூக் இந்த தீர்க்க தரிசன வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய? உன்னுடைய தரிசனத்தை எழுது. ரைட், எழுதி கொள்ளுங்க எல்லாரும். உன்னுடைய நோக்கத்தை நீ எழுது. எழுதுன்றாரு. முதல் எழுது. உங்களை எழுத சொல்றேன். அது இது ஒண்ணுதான். எழுது. நீ தீர்க்க தரிசனத்தை எழுதி. நல்லா கவனிங்க ஐயா. உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய விஷன் என்ன? அந்த விஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீ முதலாவது அதை எழுத சொல்றாரு. எழுதி வை அப்படின்றாரு. நான் ஒரு கனவு கண்டங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு, அதை எழுதிரு. நான் போனேன், அந்த இடத்துல நிற்கும் போது ஒரு பாஸ்டர் என் தலையில கைய வச்சாரு. அவர் தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்னாரு. ஹலோ, நீ போய் அதை எழுதிரு. இன்னைக்கு பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமா என்னோடு கூட தான் பேசினாரு. இது எனக்கு செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஹலோ, தேதியை போட்டு மாசத்தை போட்டு அந்த நாளை குறித்து பக்கத்துல என்னெல்லாம் நோட்ஸ் எழுதணுமோ எழுதிட்டு இதை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் என்பதை நீ எழுது. ஆண்டவர் சொல்லுகிறார் எழுது அப்படின்றாரு. ஏன் தெரியுமா எழுத சொல்றாரு? உன்னுடைய தரிசனம் நிறைவேறணும்னா நீ எழுதிதான் ஆகணும். உன்னுடைய காரியம் நிறைவேறணும்னா நீ வரைந்துதான் ஆகணும். ஏன் தெரியுமா? ஏன் ஏன் எழுத சொன்னாரு? காரணம், நமக்கு ஞாபக மறதி ரொம்பங்க. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? நமக்கு என்னதுங்க? ஞாபக மறதி ரொம்ப. இப்ப எனக்கு ரொம்ப ஞாபகம் மறதி, அதாவது என்ன கொஞ்சம் பேசினது பட்டுன்னு அந்த அந்த இதே பிளாங்க் ஆயிருது. ஞாபக மறதி ரொம்ப. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்த்த அந்த தரிசனத்தை, உன்னுடைய நோக்கத்தை நீ என்ன செய்ய? எழுதுன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர் இல்ல? அவர் சொன்னவர் அவரே என்ன செஞ்சு காமிக்கிறாரு. மோசே 40 நாள் சீனாய் மலைக்கு கொண்டு வந்த பிறகு 40 நாள் அங்கே வச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா, அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. 40 நாளுங்க அவங்களோட பேசுகிறாரு, என்னென்ன பண்ணுறாரு. மோசைகிட்ட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். மோசே உனக்கு உன்னை பற்றி, மோசையை பற்றி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இப்போ மோசை தான் ஆண்டவரோடு கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பான். இப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீ வாலி வயது இங்கே இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சு தெரியுமா? ஓ ஆண்டவரே, நீ ஞாபகம் வச்சுருங்க. ஞாபகம் வைக்காமல் எப்படி? எகிப்து தேசத்தில் இருக்குமோ நீ உன்னோட டீனேஜில் இதெல்லாம் பண்ணுன்னு தெரியுமா? உன்னோட 18 வயசில் இதை பண்ண, 20 வயசில் இதை பண்ணுன. மோசே உன்னை பற்றி எனக்கு நிறைய விஷயம் எல்லாமே தெரியும் மோசே. உனக்கு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி தான் சொல்கிறேன். 40 நாள் என்ன பேசியிருப்பாங்க ஆண்டவர்? அவரும் மோசையோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கணும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், இவனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. இவனும் ஆண்டவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பான். கேட்டிருப்பான், ஆண்டவரே பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகத்தில் எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க, என்ன மொழி பேசுகிறாங்க, அப்படி இதெல்லாம் டிஸ்கஷன் கிட்டத்தட்ட 40 டேஸ்ங்க. ஏன்னா 10 கட்டளை எழுதுறதுக்கா 40 நாள் ஆகுது. ஹலோ, இங்கே இருக்கீங்களா?
10 கட்டளையை எழுதி கொடுக்கறதுக்கு மட்டும் 40 நாள் ஆகுதா? அப்ப எவ்வளவு காரியங்கள் மோசே ஆண்டவரோடு கூட பேசியிருக்கலாம். எல்லாம் பேசிட்டு ஆண்டவர் கடைசியில் சொன்னாரு, எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லல. அவர் சொன்னாரு, இவன் எல்லாத்தையும் மண்டையில ஏற்றிட்டான், 40 நாள் நிறைய விஷயத்தை கேட்டுட்டான். ஆனா என்ன செய்யணும், போறதுக்கு முன்னுக்கு சில விஷயத்த தரிசனத்தை எழுதி அவரே எழுதி கையில கொடுத்து அனுப்பிட்டாரு. போ. எழுதி கொடுத்தாரா இல்லையா? எல்லாம் இருக்கீங்களா? ஏன் காரணம், அவங்க அதை என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. வாசிக்க பார்க்கலாம், எக்ஸடஸ் 35:15. சீக்கிரம் சீக்கிரம் வாசிங்க, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். யாத்திராகமம் 35:15ங்க. நீங்க மோசேன்னா அங்க போக வேண்டாம், வா வெளிப்படுத்தல போய் தேடிட்டு இருக்கீங்க மோசையை பத்தி. சரி சரி தானே, 35:15 தானே, இல்லை 34:15? ஆ 32 வாசிங்க, 32:15. இப்போ புரியுதா ஏன் எழுதணும் ரொம்ப அவசியமா இருக்குன்னு? புரியுதுங்களா? புரியுதா? கையில் இருந்தது, அந்த பலகையில் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. இருபுறம் சொல்லிட்டா நீங்க உங்களுக்கு சரியா புரியாதுன்றதுக்காக வேண்டி அவர் தெளிவா சொல்றாரு, இந்த பக்கத்திலையும் அந்த பக்கத்திலையும் எழுதப்பட்டிருந்தது. அது தேவனால் செய்யப்பட்டதாயும் அதிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாயிருந்தது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அப்ப ஆண்டவரை என்ன செய்கிறார், நீ மறந்துடுவே அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எழுத சொல்லுகிறார். நீங்க வெளிப்படுத்தல் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா யோவான்கிட்ட சொல்றாரு, ஒரு விஷயத்த சொல்றாரு, யோவான் நீ பார்க்கிற அந்த தரிசனத்தை என்ன செய்ய, எழுது. வாசிங்க பார்க்கலாம், ரெவலேஷன் 1:19. பட்டன் எடுத்து வாசிங்க, வெளிப்படுத்தல் 1:19. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். நிறைய பேர் வாசிங்களேன், யாராவது ஒருத்தர், எல்லாரும் ஒரே நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் இருக்கிறவைகளையும் கண்டவைகளையும், நல்லா வாசிங்க, நீ பார்த்ததையும், சிஸ்டர் மறுபடியும் வாசிங்க, இருக்கிறவைகளையும், அப்புறம் கேட்டவைகள் படிச்சிங்க ஒன்று இல்லையா? தப்பா படிச்சு வாயில் வந்ததெல்லாம் படிச்சிட்டிங்களா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டதை கண்ட மாதிரியே சொல்ற ஒரு கூட்டம் இருக்கும், கண்டதை கண்ட மாதிரி சொல்ற ஒரு கூட்டம் இருக்கும். 2 வார்த்தை ஒரே வார்த்தை தானே? எப்படிங்க? கண்டதை பார்த்ததை பார்த்த மாதிரியே சொல்ற ஒரு கூட்டம், கண்டதை கண்ட மாதிரியே. இப்போ நீங்க எந்த மாதிரி? சரி, மறுபடியும் வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகள் பின்பு சம்பவிக்க போகிறவைகளையும் எழுது. ஆண்டவர் இது யோவானை பார்த்து சொல்லுகிறார், யோவானை மறுரூபமாக்கி, யோவான் நீ பார்க்கிறத இப்ப இங்க என்னெல்லாம் இருக்கிறதையும் இனி சம்பவிக்க போகிறத நான் உனக்கு சொல்ல போறதையும் என்ன செய்ய எழுதுன்றாரு.
அப்ப பாருங்க, ஒரு தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நாம பார்க்கிற அந்த நோக்கத்தை, நாம் எதிர்பார்த்திருக்கிற நோக்கத்தை, அந்த தரிசனத்தை நாம் எழுதணும்னு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். காரணம் என்னன்னா, நம்ம சில வேளையில மறந்து போவோம். நீங்க சபையில உட்கார்ந்து இருக்கும் போதும் சில வேளையில பிரசங்கங்கள் நமக்கு தீர்க்க தரிசனமாய் வரும். அந்த தீர்க்க தரிசனமாய் வர்றதுனால கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது என் கூட பேசுவாரு அப்படி நீங்க காத்து கொண்டு இருக்கிறபடினாலே, ஒரு புத்தகத்தையும் ஒரு பேனாவையும் வச்சுட்டு எப்ப இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினாலும் அதை எழுதிக்கிட்டே இருக்கின்ற ஒரு அனுபவம் நமக்குள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நீ கேட்ட அந்த பிரசங்கத்தை நீ மறந்துடுவ. அதனால தான் நீ என்ன செய்ய, பிரசங்கத்தை எழுதிட்டு அப்படியே சிலர் செய்கிற பிரகாரமா என்ன செய்யக்கூடாது, இப்படியே கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, மூளையில ஒரு புக்கு வைக்கிற இடத்துல தூக்கி போட்டுறக்கூடாது. சிலர்லாம் நிறைய பேர் விழுந்து விழுந்து குறிப்பு எடுப்பாங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையாகவே வீட்டுல போய் அதை வாசிக்கிறது கிடையாதுங்க. குறிப்பு எடுத்துட்டு வீட்டுல போய் அதை வாசிக்கிறதே கிடையாது. சிலர் குறிப்பை எடுக்கிறதே கிடையாது. ஒரு பழக்கத்தை பழகி கொள்ளுங்க. என் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, உன் தரிசனம் நிறைவேற வேண்டுமானால், உன்னுடைய நோக்கம் நிறைவேற வேண்டுமானால், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு தெரிந்த மொழியில, உங்களுக்கு தெரிந்த தகுதியில நீங்க ஒரு நோட் புக்கை வச்சு இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை எழுதி வீட்டுல போய் என்ன செய்யணும், அதை வாசிக்கிறதுக்காக வேண்டி எழுதணும். நீ எழுதுனா தான் வீட்டுக்கு போக முடியும். இது நான் சொல்லலைங்க, தேவனுடைய மெத்தட். தேவன் சொல்லி கொடுக்கிறார். சில வேளை நம்ம சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு எழுத தெரியாது, என்ன செய்யறது, பிரச்சனையே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல நீங்க படிக்கக்கூடிய அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று கிறுக்கி வைங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், எழுத தெரியாத ஒரு உங்களுக்கு நீங்க ஒரு நோட்டை எடுத்து நீங்க கிறுக்கிக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு நாளில் கர்த்தர் உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து, உங்களுடைய வாஞ்சியை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு படிக்கவும் எழுதவும் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார், விசுவாசிக்கிறவங்க மட்டும். ஹல்லேலூயா. If we don't afford anything, நாம எந்த விதமான காரியத்தை செய்யாத பட்சத்தில் எப்படி ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது? எல்லாம் அங்க இருக்கீங்களா? நீங்க விரும்புறீங்களா இல்லைங்க? நான் தெளிவா சொல்றேங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னோட விஷன், உன்னோட தரிசனத்தை எழுதுன்றார். ஏன்னா நம்ம மறந்துடுவோம். நம்ம மறக்கிற ஜனங்கள். ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய ஜனத்தோட பேசும்போதெல்லாம் பேசுனதெல்லாம் எழுத சொல்றாரு. அதனால தான் என்ன செஞ்சாங்க, அவங்க எதுவுமே விட்டுறக்கூடாதுன்றது சரித்திரத்தை எழுதினாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையில் எழுதினாங்க. தேவன் பேசினது நடந்த சம்பவத்தையும் எழுதி 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 என்ன செய்வார்கள், அவர்கள் முதல் தோல் சுருளிலும் இரண்டாவது தோல் சுருளிலும் அதுல இருந்து இன்னொரு எழுத்து திரும்ப டிரான்ஸ்லேட் பண்ணி அதே எழுதி 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 காப்பி பண்ணி இன்னைக்கு கடைசியில் நமக்கு ஒரு வேதமாய் தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு அவர்கள் எழுதாமல் இருந்திருந்தா எப்படி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாய் வந்திருக்கும்? ராமின் சொல்லலாமா? முதலாவது எழுதுவது. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க பழக்கம் படுத்தலன்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். I want to repeat once again that God is spoke to you. God is speaking to you. கர்த்தர் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். எழுதுங்க. பாஸ்டர் எழுதினாலும் வீட்டில் போய் எனக்கு ஒன்றும் புரியல, பிரச்சனையே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எழுதுனது உங்களுக்கு புரியலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்க பார்த்தீங்க பாருங்க, அங்கதாங்க தேவன் உங்களிடத்துல இடைப்பட ஆரம்பிக்கிறார். Praise the Lord. Hallelujah. 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 இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது என்ன செய்யணும், இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு நாம் வாசிக்கணும். நாம் எழுதினதை என்ன செய்ய வேண்டும், வாசிக்கணும். இரண்டாவது எழுதி கொள்ளுங்க, you must read. அதை திரும்ப 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 வாசிக்கணும். நாம எழுதி சும்மா அப்படி போட்டு வச்சிருறது இல்ல. ஐயா, அந்த தரிசனம் உங்களுக்கு நிறைவேற வேண்டுமானால்,
நீங்க வாசிக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை வாக்குத்தத்த வசனம் கொடுக்கப்படுது. அந்த வசனத்துல எத்தனையோ பிளஸிங் அப்படியே நிரம்பி இருக்கிறது. அப்படியே நிரம்பி இஸ் போதுமானதா, இட்ஸ் a fulfill blessing in the word of the promise. அது நிஜமாய் மாறணும்னா இன்னைக்கு பார்க்கறதே கிடையாதுங்க. நோட்ஸ் எழுதினாலும் சிலர் பார்க்கறது இல்லை, நோட்ஸ் எழுதுறது கிடையாது. ரெண்டாவது அந்த வாக்குத்தத்த வசனத்தை பார்க்கிறதே ரொம்ப குறைவு. நல்லா கவனிங்க, வாசிக்கணும். நீங்க வாசிக்கணும். நீங்க திரும்ப 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 என்ன செய்யணும்? அதை வாசிச்சுக்கிட்டே என்ன செய்யணும்? இருக்கணும். ரிப்பீட் அண்ட் ரிப்பீட் அண்ட் ரிப்பீட் அண்ட் ரிப்பீட் அண்ட் ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட். You know, we have the Holy Bible is just 66 books. நம்முடைய பரிசுத்த வேதாகமம் 66 புத்தகங்கள் அடங்கின அந்த வேதாகமம். சிலெல்லாம் திரும்ப 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 நான் சொல்கிறேன், நீங்கள் எதை திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களோட வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங்கை கொண்டு வராது. இந்த வசனத்தை மட்டும் திரும்ப 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 பார்த்தீங்கன்னா அந்த வசனம் உங்களோட வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். விசுவாசிக்கிறவங்க மட்டும். இந்த எத்தனை பேர் வாசிக்கிற பழக்கம் இருக்குது? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு பைபிளை கொண்டு வந்தோம், எடுத்துக்கொண்டு வீட்டில் வச்சுட்டோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பைபிளை தேடுறோம். எப்படிங்க ஆசீர்வதிக்க போகிறாரு? சொல்லுங்க, எப்படி ஆசீர்வதிக்க போகிறாரு? நீங்கள் வாசிக்கிறது மட்டுமல்ல, மூணாவது குறிப்பு உங்களுக்கு சொல்கிறேன், நான் சீக்கிரம் போகிறேன். மூணாவது குறிப்பு என்ன தெரியுமா? நீங்கள் வாசித்து அதை தியானிக்க வேண்டும். என்ன செய்யணும்? தியானிக்கணும், மெடிடேட் பண்ணணும். எப்படிங்க? மெடிடேட் பண்ணணும். இப்போ வாசிங்க சங்கீதம் 1வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சரி, மேலேருந்து வாசிங்க, 1லேருந்து வாசிங்க. ஆண்டவர் ஒரு புத்திமதி சொல்கிறாருங்க, நல்லா கவனிங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டீச்சர் சொல்லி கொடுத்த பாடம் தான். சொல்லுங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில், ஆமாம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை, அவன் தேவ மனுஷன் இல்லை, தேவனுடைய வசனம் அவனுக்குள்ள இல்லை. நல்லா கவனிங்க, தேவனுடைய வசனம் அவனுக்குள்ள இல்லை, தேவனுடைய சத்தியம் அவனுக்குள்ள இல்லை, தேவ ஆவி அவனுக்குள்ள இல்லை. பரிசுத்தாவில நிரப்பப்படாத எந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனைய புத்திமதியை நீங்க கேட்க கூடாது. வாசிங்க. அவர்கள் பாவிகள், பாவிகளுடைய வழியில் என்ன செஞ்சிடாத, வழியில கூட என்ன செஞ்சிடாத, நின்றாத. பாஸ்டர் சும்மா தான் என் பையன் நின்னான் பாஸ்டர், என் பையனை போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான். ஏன் சும்மா நின்னாங்க? எதுக்குங்க நின்னா? சொல்லுங்க, ஏன் சும்மா நின்னாங்க? போய் உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் சும்மா நின்னான். அவன் சும்மா நின்னானா எதையோ சுமந்துக்கிட்டு நின்னானான்னு அவனுக்கும் அவனுக்கு கூட்டாளிங்களுக்கு தான் தெரியும். You cannot blame as a God. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பாவிகள் அவனுடைய ஆலோசனை கேட்காத, அவன் வழியில நில்லாமலும் உட்காந்து 1000 பேரை கிண்டல் அடிச்சு கேலி பண்ணி அவமானப்படுத்தி இழிவா பேசுறவன் இடத்துல போய் உக்காந்துராத. அப்படி உக்காந்துட்டு வச்சுக்க, அவன் பேச ஆரம்பிச்சிட்டானா என்ன செய்ய? ஐயா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் புறப்படுறேன்னு வந்து முடிஞ்சு, அவ்வளோதான். ஏன்னா நம்ம சுற்றி அப்படி தான் இருப்பானுங்க எல்லாரும். அவன் 10 பேரை பேசுறதுனால நம்ம 11வது ஆளை பேசணும்னா என்ன ஆச்சு? முடிஞ்சு. நாமளும் அப்படி போய் பேசிட்டு இருப்போம். வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் நீங்கள் எழுதின அந்த தீர்க்க தரிசனத்தை என்ன செய்யணும்? நீங்க தியானிக்கணும்.
இரவும் பகலும் கர்த்தர் உங்களிடத்துல பேசின அந்த கர்த்தருடைய வார்த்தைய தரிசனத்தை நீங்க தியானிக்கணும். இரவும் பகலும் கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தார் அல்லவா, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு, உங்களை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி தரிசனம் கொடுத்தார் அல்லவா, அதை நீங்கள் எழுதின பிறகு அதை வாசித்து அதை தியானிக்கணும். என்ன செய்யணும்? தியானம் பண்ணணுங்க. அதைத்தான் அவர் சொல்லுகிறார் இங்க ஆபக்கூக்ல. அதை வாசித்து என்ன செய்யணும்? அவர் சொல்றார், உன் பலகையிலே தீர்க்கமாய் என்ன செய்ய வர. பலகையிலே ஏன் தீர்க்கமாய் வரணும்? அது நிலையா என்ன செய்யும்? இருக்கும். அது ஒரு கல்வெட்டு போல இருக்கும். பலகையிலே தீர்க்கமாய் எழுதப்பட்டது அப்படியே என்ன செய்ய, உளியில பதிக்கப்பட்டது போல என்ன செய்ய இருக்கும். அப்படின்னா இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? தியானம் என்பது, நீ வரைவது என்பது என்ன? கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்ட தரிசனத்தை உன்னுடைய இருதயம் என்கிற பலகையிலே என்ன அப்படி அழகா என்ன செஞ்சு வரைஞ்சிரு, எழுது. உளிவெட்டா என்ன செய், எழுதிவை. அது உன்னுடைய இருதயத்தில் இருக்கட்டும். ஏன்னா நீ பார்த்த, எழுதுன, வாசிச்ச அதோட நின்றாத, உள்ள இருதயத்தில் எழுது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் ஒரு தரம் விளம்பினார், 2 முறை கேட்டு இருக்கிறேன். வல்லமை கர்த்தருடையது என்பதே. ஒரு மனுஷன் ஒரு முறை விளம்பும் போது, ஒரு முறை பேசும்போது ஒரு முறை தான் கேட்க முடியும். அவன் எப்படி 2வது முறை கேட்டான்? முறை தன்னுடைய காதலை கேட்டான் சங்கீதக்காரன். 2வது என்ன செஞ்சான்? கேட்ட வார்த்தையை தன்னுடைய இருதயத்துக்குள்ளே பதித்து கொண்டான். அது 2வது முறை பதித்து கொள்கிற, கேட்கின்ற ஒரு அனுபவம். அங்க இருதயத்துக்குள்ளே தீர்க்கமாய் வரைந்து விடு. உறுதியாக யாரும் எடுக்க முடியாத அளவுக்கு உறுதியாக ஒரு ஆணி அடித்ததை போல உன்னுடைய இருதயத்திலே வரைந்து விடு. அதை வரைவது வேண்டுமானால் அது உள்ள இருக்கணும்னா தியானித்தால் தான் அது உள்ளத்திலே வரும். என் தேவனுக்காக நான் ஒரு 500 பேரை ஆயத்தப்படுத்த போறேன். என் தேவனுக்காக ஒரு 500 பேரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரப்போகிறேன். தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம் அப்படின்றத நீ இருதயம் என்கிற பலகையில எழுதினாத்தான் உன்னை சுத்தி 1000 புயல் வீசினாலும் சரி, உன்னை பத்தி 1000 பேரு கேவலமா பேசினாலும் சரி, உன்னை பத்தி அவமானப்படுத்தினாலும் சரி, உன்னை பத்தி இல்லாத பொல்லாத சொன்னாலும் சரி, அவைகள் எல்லாவற்றையும் தூரத்துல போட்டுட்டு நீ பாட்டுக்கு உன்னுடைய இருதயத்துல தேவன் ஏற்படுத்தின அந்த தரிசனத்தை நோக்கி நீ கடந்து போய்கொண்டே இருக்க முடியும். நிறைய பேர் ஆலோசனை கேட்காதீங்க. ஒரு சகோதரன் போன ஒரு வீட்டுக்கு ப்ரே பண்றதுக்கு, அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த வீடை வாங்கினது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஏன்டா என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொன்னாங்க. சொல்லியிருந்தா நானும் வாங்கியிருப்பேன்னு. ஐயா நீ சொல்லாதே நல்லது அப்படின்னு. ஏந்திரமா இவன் போய் சொல்லி, பிரதர் இந்த இடத்துல போய் நான் ஒரு வீட்டை வாங்க போறேன்னு, அவன் என்ன நம்ம சொல்லியிருப்பான்? அந்த இடமா, அந்த வீட்டையா வாங்க போற? நம்ம ஆளுங்க இருக்கு தெரியுங்களா, அந்த வீட்டையா வாங்க போற. இவன் வாங்கணும் தீர்மானம் பிடிச்ச கூட ஒரு வீட்டை வாங்கிடுவான். 24 வயசுல ஒரு அப்பார்ட்மெண்ட், இந்த கொண்டோமினியம், ஒரு மீடியம் காஸ்ட் அப்பார்ட்மெண்ட், நல்ல ஒரு கொண்டோமினியம் ரெசிடென்ஸ் வாங்கியிருக்கான். என்கரேஜ், ஐயா நீ சொல்லாதனால தான் உன் கூட்டாள்கிட்ட நீ சொல்லியிருந்தா அவன் 1000 ஆலோசனை கொடுத்து நீ வாங்குற வீட்டை கூட வாங்காம இருப்பேன். சிலர் பாருங்க எப்படி தெரியுங்களா, எப்போதுமே வாங்கின பிறகு வந்து சொல்லுவான், நீ இங்க வாங்கினதுக்கு அங்க வாங்கியிருக்கலாம் தெரியுமா. இப்போ இவங்களாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? ஹலோ இங்க இருக்கீங்களா? இந்த காடியா போய் எடுத்த, இந்த காடி தெரியுமா உங்களுக்கு கியால வந்து ஸ்பேப்பாடே கிடைக்காதான். ஏன் கியா கம்பெனி சாத்திட்டானா? அப்ப நான் வாங்கினா எனக்கு ஸ்பேப்பாடே கிடைக்காதா? அப்படிங்க. அது ரொம்ப செலவைக்குமா? எந்த காடி ரொம்ப செலவைக்காது? எல்லா காடியும் செலவைக்கும். ஐயா ஒருத்தர் வாங்கினாரா, அவன் ஆசீர்வதிச்சு சந்தோஷப்படுதுப்பா, நல்லதுப்பா, நல்லா இருக்குது, அது சந்தோஷப்படுது. அவன் ஒரு சந்தோஷத்துல வாங்கி கொண்டு வந்து உன்கிட்ட வச்சு நிற்கிறான். அவனை போய் டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி, இதுக்கு அதை வாங்கியிருக்கலாம், இதுக்கு இதை வாங்கிடலாம், திருமணம் பண்ணி இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண, அதுக்கு பக்கத்துல தோழியா நினைச்சல, அதை கல்யாணம் பண்ணி இருக்கலாமே. இப்படி ஆலோசனை கொடுப்பாங்க. அப்புறம் உருப்படுமா கல்யாணம்? இருதயத்தில் தீர்மானம் பண்ண வேண்டியது அவசியம். அது தியானிக்கணும்.
கர்த்தர் இதை கொடுத்தாரு, அது அப்படியே போட்டு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, அதுக்கு நேரம் எனக்கு இல்லை. நான் ஒரு 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் தீர்க்க தரிசனம் முதலாவது எழுதணும், வாசிக்கணும், அதை தியானிக்கணும், தீர்க்கமாக என்ன செய்யணும், வரையணும். அடுத்தது என்னன்னா, நீங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம், 4வது விசுவாசம். என்னது? விசுவாசிக்கணும். ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்காய் காத்திருன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? காத்திருன்னா இன்னும் என்ன செய்யல, வரல. அப்போ வர்றதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னதுங்க? இன்னும் நம்ம ரிசீவ் பண்ணல, வர்றதை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்ப விசுவாசம் இல்லாம எப்படி? எஸ், கர்த்தர் தரிசனம் கொடுத்துட்டாரு, உனக்கு நாள் தெரியாது, உனக்கு டைம் தெரியாது. ஏன்னா ஆண்டவர் ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. நீ எழுதினதும், நீ வாசித்ததும், நீ தியானித்ததையும் கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார் என்பதை நீ விசுவாசித்தாக வேண்டும். அந்த விசுவாசம் என்ன செய்யும்? பொறுமையா இருக்கும். விசுவாசம் தனித்து செயல்படாது. இந்த faith அது செப்பரேட்டா செயல்படாது. இந்த faith, அந்த விசுவாசம் என்பது தனியா செயல்படாது. விசுவாசம் என்பது சில இதோட சேர்ந்து தான் செயல்படும். என்னன்னா, விசுவாசம் என்பது பொறுமையா இருக்கும். விசுவாசம் என்பது காத்திருக்கும். விசுவாசம் என்பது எதிர்பார்த்திருக்கும். விசுவாசம் என்பது நம்பிக்கையோடு இருக்கும். என் ஆண்டவர் சொன்னார், என் மனுஷன் யாரு சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்க மாட்டேங்க. என் ஆண்டவர் தெளிவா என்னோடு கூட பேசினதை நான் எழுதிட்டேன், காமிச்சதை நான் எழுதிட்டேன், நான் வச்சிருக்கிறேன். என் ஆண்டவர் நிச்சயமாய் நான் பார்த்து கொண்டே இருக்கிறபடினாலே, என் ஆண்டவர் ஏற்ற வேளையில் அவர் நியமித்திருக்கிற நாளிலே நான் எழுதினவதை, நான் தரிசனத்ததை கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் கொடுப்பார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி கரத்தை மகிமை படுத்தலாமா? ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Receive, 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 receive. Ora makabala la 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 bashikeri maduriana makabara bara bara riba masik. Ora mama mama marina mase. விசுவாசிக்கணுங்க. Anything, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. You cannot receive anything from the God without the faith. விசுவாசம் இல்லாமல் நீ தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. So you must have a faith. அதான் சொல்றார், அந்த இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? காத்திரு. இறுதியாய் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னது? நீ எழுதினதை, நீ வாசித்ததை, நீ தியானித்ததை, நீ விசுவாசித்ததை என்ன செய்யணும்? கடைசியா என்ன செய்யணும்? பேசணும். என்னதுங்க? சொல்லுங்களேன், என்ன செய்யணும்? அந்த ஆபகுக்கு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 2:2. பிரதியுத்தரமாக தரிசனத்தை எழுதி கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வர வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். இப்ப கடந்தோடுகிறவன் வாசிக்கணும் அப்படின்னா என்னது? உங்களுடைய இருதயத்தில் அதை எழுதுனீங்க தெரியுங்களா? அந்த வார்த்தையை, அந்த தரிசனத்தை மற்றவன் பார்க்கணும். உங்களை கடந்து போகிறவன். நான் ஆவிக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். ஒரு ஸ்பிரிச்சுவல் விளக்கத்தை கொடுக்கிறேன், ஒரு ஆவிக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறேன். உங்களுடைய இருதயத்தில் எழுதினதை, நீங்கள் ஆணித்தரமாக எழுதினதை, நீங்கள் ஒளியாக பதித்ததை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி. அவன் கடந்தோடுகிறவன் எப்படி நம்மகிட்ட உள்ளத்தில் இருக்கிறத வாசிக்க முடியும்? எப்படி வாசிக்க முடியும்? நாம தான் என்ன செய்யணும்? சொல்லணும். am I right? நம்ம தான் என்ன செய்யணும்? சொல்லணும். அப்ப நம்ம பேசணும். என்னோட உள்ளத்தில் தியானித்ததை நான் பேசணும். நான் பேசிக்கிட்டே இருக்கணும். நான் பேசும்போது தான்
மற்றவனுக்கு அது தெரியும். நான் சொல்லும்போது தான் மற்றவங்களுக்கு அது புரியும். யோசேப்பு ஒரு கனவு கண்டான். என்னது? யோசேப்பு தன்னுடைய சகோதரரின் மேலாக இவன் உயர்த்தப்படுவான் என்கிற ஒரு தரிசனத்தை கண்டான். இந்த தரிசனத்தை இவன் மனதிலே வைத்து கொள்ளாமல் என்ன செஞ்சானா, போய் தன்னுடைய சகோதரனை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா ஒரு கனவு கண்டேன், 12 அரிக்கட்டுகள் இருந்தது, என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நின்றுகிட்டு இருந்துச்சு, மீதம் 11 அரிக்கட்டுகளும் என்ன செஞ்சது, என்ன வணங்குனுச்சு. வருமா கோபம்? வராதா? வந்துச்சு கோபம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. மற்றவன் நம்முடைய தரிசனத்தையும் நோக்கத்தையும் நல்லா கவனிங்க. சிலர் சந்தோஷப்படுவாது. பிரதர், நான் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கேன் பிரதர், இந்த வருஷ கடைசியில் நான் ஒரு பங்களோ வீட்டை வாங்க போகிறேன். நான் அப்படியே பிரதர், ஓ ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். அவன் வெளியே போய் என்ன சொல்லுவான் பக்கத்தில், நடா சும்மா பேசிக்கிட்டு இருக்கான். ப்ராக்டிக்கலாக பேசுகிறேங்க, பெரிய வீட்டை வாங்க போகிறாராம். இந்த வருஷத்தில் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன். எட்வின் எங்க? அவர் என்ன யோசிப்பார்னா, இருந்தாலும் அந்த பிரசங்கத்தை முடிக்க வேண்டியதானே, எப்படி என்ன கரெக்டாக. ஏன் தெரியுங்களா, நான் இந்த சில என்னோட பிள்ளைங்க என்ன சொன்ன, அவங்க இதை கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. புரியுதுங்களா? they want listen this. அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ். நான் யாரையும் தேட சொல்லியா, என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு இதை ஒரு வீட்டை வாங்க திடீர்னு நல்ல மனசில் என்ன சொல்லுவாங்க, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த ஆள். நல்லா கவனிங்க, நீங்கள் எழுதி கற்றுக் கொடுத்த தரிசனத்தை நீங்கள் யார் என்ன சொன்னாலும் போதை பண்ணாதீங்க. தொடர்ந்து நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் வைத்து அதை பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் அநேக நேரங்கள் உங்களுடைய தரிசனத்தை பேசுகிறத வச்சு ஜனங்கள் நம்ம பரியாசம் பண்ணுவாங்க. அது ஒருவேளை நம்முடைய விசுவாசம் பைத்தியம் போல தான் மற்றவங்களுக்கு தெரியும். நம்ம பேசுகிற அந்த சில விஷயங்கள் நமக்கு கேவலமாக தான் மற்றவங்களுக்கு தெரியும். நம்ம சொல்கிற அந்த காரியங்கள் மற்றவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததை போல இருக்கும். ஒருவேளை சில வேளையில் நம்ம சொல்கிற விஷயங்களே நம்ம என்னது, ஓ ரொம்ப பெருமை அப்படின்ற மாதிரி இருக்கும். அது பெருமை கிடையாதுங்க. காரணம் அது என்னுடைய வாழ்க்கை, காரணம் அது என்னுடைய குடும்பம், காரணம் அது என்னுடைய சபை. என்னுடைய சபையில் என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தையும் அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நான் தரிசித்து எழுதி அதை தியானித்து அதில் பேசுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீங்க இதை செஞ்சு பாருங்க. என் ஆண்டவர் சொல்ற, குறித்த காலத்திற்காய் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பது இல்லை. அப்படின்னா என் ஆண்டவர் கடைசியில் எப்படி முடிக்கிறது தெரியுமா? I will do on the right time. கரெக்டான அந்த நேரத்தில் நான் அதை உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தேவன் அதை சரியாய் செய்கிறார்.